நீங்க Amazon Flipkartல செல் பண்றத ஃபுல் டைம் கரியரா எடுத்து பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்க செல் பண்ணீங்கன்னா நீங்க இன்னுமே ஈஸியா அந்த பிசினஸ்ல சஸ்டெயின் பண்ணலாம், ஈஸியாவே உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அது என்னென்ன விஷயங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. இப்போ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி டே ஒன்லேருந்தே உங்களால ரெவன்யூ மேக் பண்ண முடியாது. இதுக்கு கண்டிப்பா ஒரு டைம் பீரியட் வேணும். உங்களால வெயிட் பண்ண முடியும். மினிமமா என்னால 6 மந்த் வரையுமாச்சும் என்னால வெயிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ராஃபிட் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த பிசினஸ்க்குள்ள வாங்க. ஏன்னா நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளையிலேருந்தே உங்களால ரெவன்யூ எல்லாம் மேக் பண்ணிட முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த பிசினஸ்ல நம்ம ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்போம். எல்லாருக்குமே நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண உடனே சேல் ஸ்டார்ட் ஆகிடாது. நம்ம ஒரு சில பேர் வந்து ராங்கான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிப்போம். இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை நம்ம லிஸ்டிங்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கே உங்களுக்கு மினிமமா 1 to 2 months தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லிஸ்டிங்ல இருந்து ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த லிஸ்டிங் வந்து இனிமே இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கு A+ கண்டென்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அது வந்து பிராண்ட் ஸ்டோர் ஆட் பண்றதா இருக்கட்டும், அது இனிமே நிறைய பாசிட்டிவான ரேட்டிங் ரிவ்யூலாம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நிறைய ஆர்டர்ஸ் நம்ம வந்து அந்த ஒரே ஒரு லிஸ்டிங்ல இருந்து மட்டுமே எடுக்க முடியும். இது எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 2 to 3 months ஆயிடும். அதுக்கப்புறமா தான் நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து உங்க பிசினஸ் வந்து லாஸ்ட்ல இருந்தே ஒரு ஸ்டேபிளா போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே தான் ப்ராஃபிட்டா வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா மினிமமா ஒரு 6 months ஆச்சும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா தான் உங்களால ரெகுலரா உங்களோட ப்ராஃபிட்டை உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க முடியும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா, இப்போ நீங்க அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ ஏதோ ஒரு வெப்சைட்ல நீங்க செல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட் பிளேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதுல எப்படி ஆர்டர்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியான பேசிக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும். கூடவே சேர்த்து அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ராடக்ட் செல் பண்றீங்கன்னா இதுல என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்கு, நம்ம ஒரு ஆர்டர் செல் பண்றோம்னா என்னென்ன காசுலாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், நமக்கு எது ரெவன்யூவா வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க அமேசான்ல செல் பண்றீங்கன்னா ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீனா என்ன, ரெஃபரல் ஃபீனா என்ன, அப்புறம் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால எவ்வளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். அதோட செல்லர் வெப்சைட்ல நீங்க போனாலே இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்பவே டீடைலா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஷிப்பிங் சார்ஜஸ் வாங்குவாங்கலேருந்து உங்களோட எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ இருக்கும், எவ்வளோ ரெஃபரல் ஃபீ இருக்குங்கிற மாதிரியான எல்லா டீடைலுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை ஃபுல்லாவே நம்ம மனப்பாடம் பண்ணா தேவை கிடையாது. இப்போ ஒரு 1000 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட் அமேசான்ல செல் பண்றோம்னா இதுக்கு ரெஃபரல் ஃபீ வந்து ஒரு 200 ரேஞ்சில் வரும், 200 to 250 தான் வரும். இதை தாண்டி போகக்கூடாதுன்னு நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டீடைல் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த மாதிரியான பேசிக்கா இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் தான் இந்த பிசினஸ் நம்மளால லாங் டர்ம்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். நிறைய செல்லர்ஸ் இந்த டாபிக்கை மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க அமேசான்லயே பிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்டை செல் பண்ண வரீங்கன்னா இதுல என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு, நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டுமே தெரிஞ்சுப்போமே தவிர இது என்னென்னலாம் நெகட்டிவ்ஸ் இருக்கு, எந்தெந்த நெகட்டிவ்லாம் நம்ம பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். இதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பிசினஸ்ல மேஜரா நிறைய செல்லருக்கு எதுலாம் பெரிய நெகட்டிவா இருக்கு, எதுலாம் டிராபேக்கா இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த இ-காமர்ஸ் பிசினஸ்க்குள்ள வரதுக்கு முன்னாடி இதுல நிறைய செல்லருக்கு நெகட்டிவா இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா ரிட்டர்ன் சொல்லலாம். இப்போ இந்த ரிட்டர்ன் எதனால வருது, இந்த ரிட்டர்னை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம ப்ராடக்ட் வந்து கொரியர்ல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்லாம் எடுக்க முடியும், இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து கொரியர்ல டேமேஜ் ஆகிறத நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும், இல்ல கஸ்டமர் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், இப்போ சேஃப்டி கிளைம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளைக்கு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றோம், உங்க ப்ராடக்ட் கொரியர்ல டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லைன்னா உங்க கஸ்டமர் டேமேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாவே நீங்க இதை சால்வ் பண்ணிட முடியும். ஏன்னா இதை பத்தியான நாலேஜ் நமக்கு ஆல்ரெடி இருக்கும். அந்த டைம்ல நம்ம பிசினஸ் பண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளா இருக்காது. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை நம்மளால சக்சஸ்ஃபுல்லா அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ செல் பண்ணிட முடியுமா, இல்ல ஏதாச்சும் நம்ம அப்ரூவல் வாங்கினா மட்டும் தான் இந்த வெப்சைட்ல நம்மளால செல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கா நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் நீங்க எலக்ட்ரானிக் கேட்டகரி சூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல பேபி ப்ராடக்ட் சூஸ் பண்றதா இருக்கட்டும், இதுல நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணா நம்மளால அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ லிஸ்ட் பண்ண முடியும். அப்படி அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ லிஸ்ட் பண்றதுக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு ட்ரேட்மார்க் கேட்கறாங்க, இல்லைன்னா FSSAI சர்டிபிகேட் கேட்கறாங்கன்னா இந்த சர்டிபிகேட் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா இனிஷியலா இருக்கிறப்ப அப்படிங்கிற மாதிரி பாத்துங்க. ஒரு 10,000 20,000 போனுச்சுன்னா அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இல்ல, அது இல்லாம ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ராடக்ட் செல் ஆகுதா இல்லையானே தெரியாம அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த ப்ராடக்ட் எனக்கு ஓடுன்னு நினைக்கிறீங்க, உங்களோட மைண்ட் செட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஹிட் ஆகும்னு தோணுது, அதனால இந்த ப்ராடக்ட் வந்து இங்க 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்டேஷன் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாம அந்த ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணாம போலாம். இதனாலேயே நம்ம நிறைய பேர் லாஸஸ் ஃபேஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக நீங்க ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ண உடனே இதை நம்ம அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ செல் பண்றதுக்கு நமக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்,
இப்போ அமேசான்ல இந்த ஃபுட் ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த 2 டாக்குமெண்ட் மட்டும் தேவை, இதனால ஈஸியாவே அஃபோர்ட் பண்ணிட முடியும். இல்ல ஆல்ரெடி இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குன்னா நீங்க உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல இது எதுவுமே என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது நினைச்சீங்கன்னா வேற ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதா நல்ல ஆப்ஷனா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா, நம்ம டாக்ஸ் டீடைல்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி இருந்தா மட்டும் தான் நம்மள அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நிறைய ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ண முடியும். இப்படி இருக்கிறப்ப இப்போ டாக்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால பிசினஸ் ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம அமேசான் ஃபிளிப்கார்ட்டை செல் பண்றதுக்காக ஜிஎஸ்டி எடுத்துட்டோமா, ஜிஎஸ்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம், அது என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் நீங்க ஜிஎஸ்டி எடுத்துக்கு அப்புறமா எல்லா மந்த்துமே உங்களோட ரிட்டர்ன் எல்லாத்தையுமே நீங்க ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கு, ஜிஎஸ்டி 1 என்ன 3B என்ன, இப்போ நம்ம எப்படி நம்ம ஜிஎஸ்டி எடுத்துக்கு அப்புறமா ஒரு இன்வாய்ஸ் ப்ராப்பரா வாங்குறது, நம்ம எப்படி இன்வாய்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான டீடைல் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே டைரக்டா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு நம்ம விளையாட்டுத்தனமா இல்லை ஏதோ டீடைல்ஸ் நம்மளால என்ட்ரு பண்ணிட முடியாது. நீங்க இப்போ ஜிஎஸ்டி ரிப்போர்ட் ஃபைல் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு வேல்யூ நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் போட்டுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னா லீகலாவே நம்ம பிசினஸ்க்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம எந்த டர்ன் ஓவருக்குள்ள இருந்தா நம்ம எந்தெந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி பேசிக்கா சின்ன சின்ன நாலேஜஸ்லாம் நமக்கு தேவைப்படும். பேசிக்கா நம்ம சிஸ்டம் ஆப்ரேட் பண்றதா இருக்கட்டும், நமக்கு பேசிக் லெவலில் ஒரு எக்ஸல் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய ஃபிளாட் ஃபைல்ஸ்லாம் நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நமக்கு வந்து போட்டோ எடிட்டிங் லைட்டா தெரிஞ்சிருந்தா போதும். ஏன்னா இனிஷியலா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தரையும் நம்ம ப்ராடக்ட்டை போட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம அதுக்கான ஃப்ரீலான்சர்டையோ இல்லை அதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல்ட்டையோ போய் கொடுத்து நம்ம எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டோம். முடிஞ்சவங்க நம்மளே கிரியேட் பண்ணி நம்மளோட காஸ்ட்டை கம்மி பண்ண தான் பார்ப்போம். இதுக்காக நம்ம பேசிக் லெவலில் ஒரு போட்டோ எடிட்டிங்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்பவே அட்வான்ஸாலாம் தெரியும்னா ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் செட் பண்றதுலேருந்து நம்ம ப்ராடக்ட் வந்து லைட்டா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும். இதை வச்சு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மேனேஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தியும் லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அமேசான்ல இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்பவே அட்வான்ஸான ஸ்டேஜ்ல இருக்கும். இதுக்காக நம்ம பேசிக்கா ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கீவேர்டுனா என்ன, அதுல என்னென்ன டார்கெட்டிங் இருக்கு, இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணோம்னா இது நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்கெல்லாம் பிளேஸ் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி டீடைலா உங்களுக்கு ஒரு வீடியோ என்ன கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிற சிபிசினா என்ன, ஏகாஸ்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசிக்கா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத பத்தி ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணலாம். நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.